வணக்கம். இன்றைய செய்திகள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் தருவதாக கூறுகின்றனர். இதற்காக 6800 கோடி ரூபாய் செலவு செய்கின்றனர். எதை பற்றியும் கவலைப்படாமல் அரசு கஜானாவை காலி செய்து ஓட்டு வாங்க பார்க்கின்றனர். திருப்பரங்குன்றம் மலையில் விளக்கு ஏற்றிக்கொள்ள தீர்ப்பு வந்துவிட்டது. அதற்கு ஏன் மேல்முறையீடு? தேவையே இல்லை. சமூக நல்லிணக்கம் கெடாமல் இருக்க இரு மத பெரியவர்களையும் அழைத்து கோவில் வழிபாடு மற்றும் தர்கா வழிபாடு குறித்து பேசி தீர்வு கண்டிருக்க வேண்டும். பல மாதங்களாக இப்பிரச்சனையை வேண்டுமென்றே இழுத்தது திமுக அரசுதான். சிறுபான்மை மக்கள் ஓட்டுக்களை பெறுவதற்காகவே மக்களை தூண்டிவிட்டு போராட வைத்தது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்ட அளவுக்கு அதிமுகவினரே எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சீமான் பேசியுள்ளார். பொங்கல் நேரத்தில் முக்கியமானவர்கள் தாவேக்கவிற்கு வருவார் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அக்கட்சிக்கு வேறு கட்சியில் இருந்து யார் செல்வர் என்று தெரியாது. ஆனால் அதிமுகவில் இருந்து யாரும் செல்ல மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். அத்துடன் தேமுதிக தலைவராக இருந்த விஜயகாந்த் கடைசி வரை திமுகவை எதிர்த்தவர். எனவே அவரின் எண்ணத்திற்கு எதிராக தேமுதிக திமுகவுடன் செல்லாது. கரூர் சம்பவத்தில் உயிரிழப்புகள் நடக்கும்போது பிரச்சார வாகனத்தில் தாவேக தலைவர் விஜய் இருந்ததால் அவரை விசாரிப்பதற்காக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதில் பழிவாங்கும் எண்ணம் இல்லை. ஆட்சியில் பங்கு வேண்டும் என விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் குரல் கொடுத்துள்ளார். இதற்கு பலரும் காங்கிரஸில் இருந்தே எதிர்ப்பு குரல் கொடுத்துள்ளனர். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியுள்ளார். ஜனவரி மாத இறுதியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உத்தேசிக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரை கூட்டத்தில் கூட்டணியில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் இடம்பெறுவது தொடர்பாக டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு 9:30 மணி அளவில் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. அப்போது தமிழ்நாட்டில் ஆளும் அமைச்சர்களுக்கு எதிரான பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் புகார்கள் இடம்பெற்ற மனுவையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அவற்றின் தீவிரம் குறித்து எடுத்துரைத்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மேலிட மூத்த பார்வையாளர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் முகுல் வாஸ்னிக், உத்தம்குமார் ரெட்டி, காசி, முகமது நிசாமுதீன் ஆகியோர் அடங்கிய மூவர் குழுவை காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் மக்களை ஏமாற்றும் செயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இப்போது நாள்தோறும் ஒரு திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அதன்படி உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். 4.5 ஆண்டுகள் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் 50,000 தன்னார்வலர்களை கொண்டு வீடு வீடாக சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று கேட்க உள்ளனர். இந்த திட்டம் திமுகவின் தேர்தல் பணியை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்திடம் மறைமுகமாக ஒப்படைக்கப் போவதாக செய்திகள் வருகின்றன. அரசின் பணத்தில் தன்னார்வலர்கள் என்ற பெயரில் திமுகவுக்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் ஒரு மோசடி நாடகம் இதுவாகும். அதோடு மக்களின் ஆதார், தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட விவரங்களை அரசின் வாயிலாக திமுகவின் தேர்தல் ஆதாயத்துக்காக சேகரிக்க நினைப்பது எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டத்தை மீறுவது மட்டுமின்றி தேர்தல் ஆணையத்தின் நெறிமுறைகளை தார்மீக அடிப்படையில் மீறும் செயலாகும். அரசின் நிதியை இது போன்ற திட்டங்களுக்காக செலவிடுவது கண்டனத்திற்கு உரியது. இப்படி மக்களை ஏமாற்றும் செயல்களை திமுக அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 3ஆம் சுற்று கலந்தாய்வை புதிய கால அட்டவணை வெளியாகும் வரை ஒத்திவைக்குமாறு மாநிலங்களுக்கு மத்திய கலந்தாய்வு குழு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை தலைமை இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாநில மருத்துவ கல்வி இயக்குநரகங்கள், பல்கலைக்கழகங்கள், சுகாதாரத்துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதில் அகில இந்திய ஒதுக்கீடு மற்றும் மாநில ஒதுக்கீட்டு இடங்களுக்கான
திருத்தப்பட்ட தகுதி மதிப்பெண் பட்டியலுடன் கூடிய அட்டவணையை மத்திய கலந்தாய்வு குழு விரைவில் வெளியிட உள்ளது. அது இறுதி செய்யப்பட்டு வெளியான பிறகு மாநிலங்கள் 3ஆம் சுற்று கலந்தாய்வை நடத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.